ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவையான தலைக்கறி குழம்பு எப்படி வச்சிடலான்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் வெங்காயம் தக்காளி, ஒரு வெங்காயம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து நம்ம போட்டுடலாம். போட்டு அதையும் நல்லா போட்டு கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் கழுவி வச்சுருப்போம்ல, அதை நல்லா கழுவி வச்சுக்கணும். இதை நல்லா கிண்டி விட்டு மட்டன் எடுத்து போட்டுடணும். மட்டன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டனை போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடணும். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சு நல்லா வேக விடலாங்க. கறியை நல்லா வெந்து வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எலும்பு அதிகமாக இருக்கும், இதில் கறி அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ நல்லா வெந்து வரணுன்னா நல்லா பொல பொலன்னு வெந்து வரணும். அந்த எலும்புலேருந்து கறி தனியாக விழுறது மாதிரி. அதனால நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் கறியை. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி தனியாக வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். புளி எல்லாத்தையும் கரைச்சினதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து ஊற்றிடலாம். எடுத்து ஊற்றி கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா கொதியணும். கொதிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான தலைக்கறி குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். காரம் பத்தாட்டினா கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் வரமிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுவையான குழம்பு, மட்டன் குழம்பு, தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு நாம் குழம்பு இறக்கிற வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.